கவிதா, அம்மா கவிதா, கவிதா, பிரசாத், என்னடா யாரையும் காணோம்? அத்தை, என்னன்னே எப்ப வந்தாலும் இந்திரா இந்திரான்னு கூப்பிடுவீங்க. இன்னைக்கு கவிதாவா? உங்களுக்கு இப்ப மகதான் முக்கியம், தங்கச்சி இல்ல, அப்படிதானே? சரி சரிம்மா, சரி விடு விடு. எங்க கவிதா? ஒரு நிமிஷம் இருங்க, நான் கூப்பிட்டதா அவ வருவா. கவிதா, கவிதா, அத்தை, கவிதா வந்துட்டேன் அத்தை. அப்பா, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் கவிதா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அம்மாடி, நீ எப்படிடா இருக்க? அப்பா, எனக்கு என்னப்பா குறை? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அத்தை இருக்காங்க, நான் இருக்கேன், அவ்வளவுதானே? போதும்ல, இதுக்கு மேல என்னப்பா இருக்கு? என்னடா இப்படி சொல்ற? அம்மா பிரசாத் இல்லையா? இருக்கா, பிரசாத் இருக்கான். அவனுக்கு என்னப்பா குறை? உங்க பொண்ணு அவனை உங்க மருமகனா பாத்துட்டு இருக்கேன். என்னடா மருமகனா பாத்துக்கிட்டு இருக்கேன்னா? அப்போ உன் புருஷனா இல்லையா அவன்? யாருப்பா அப்படி சொன்னது? என்னன்னு இப்படி கேக்குறீங்க? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. அருண், எப்படிடா இருக்க? எப்படி போதும் ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. அருண், எனக்கு இதுல ஒரு கவலை இருக்கு. என்னப்பா? என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா, நீ சொன்ன ஒரு வார்த்தை என்ன உறுத்துது. அண்ணே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அண்ணே. இல்லம்மா, எனக்கு தெரியுமா என் பொண்ணு எப்படி பேசுவான்னு. அவளுடைய பேச்சு வித்தியாசம் எல்லாமே நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கவிதா, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்லப்பா, இருந்தா நான் சொல்லுவேன்லப்பா. இல்ல கவிதா, என் மனசுக்கு தோணுது ஏதோ ஒரு பிரச்சனையோட நீ இருக்கன்னு. அது பிரசாதோடையா இல்ல என் தங்கச்சி இந்திராவோடையா? அப்பா, என்னப்பா பேசுறீங்க? எனக்கு 2 பேருடையும் பிரச்சனை கிடையாதுப்பா. எனக்கு தெரியாத அத்தையா? எனக்கு தெரியாத பிரசாத்தா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? டே அருண், என்னடா இது? ஏன் அப்பா இப்படி கேக்குறாரு? தெரியல கவிதா, ஏன் அப்பா இப்படி பேசுறாருன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியல உனக்கு? அம்மா, நீ அவங்கிட்ட சத்தம் போடாத. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு முதல் தடவையா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். என் பொண்ணு எப்படி ஓடி வருவா? என் பொண்ணு முகத்துல எவ்வளவு மலர்ச்சி இருக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா எதுவுமே இல்லையடா. அப்பா, நீங்க அப்படி நினைக்காதீங்க. இல்ல கவிதா, எனக்கு தெரியல, ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சோ. அப்பா, என்னப்பா இது? என்ன இப்படி கேட்டுட்டே இருக்கீங்க? நான் யாருப்பா? இந்த வீட்டு மருமக.
எனக்கு வாழ்க்கை பத்தி தெரியாதா? வாழறத பத்தி தெரியாதா? நீங்க ஏன்பா இப்படி தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க? இல்ல கவிதா, மனசுங்கிறது ஒரு நீரோட்டமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல அது சஞ்சலப்படும், தடுமாறும், நிற்கும். அந்த ஓட்டம் எனக்கு உன்னை பார்த்தா அப்படித்தாம்மா தோணுது. என்னப்பா நீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்ல கவிதா, அந்த ஓட்டம் நின்னுச்சோன்னு பயமா இருக்கு. அப்பா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. இத கவிதா ஓடிக்கிட்டே இருப்பாப்பா. உங்க நீரோட்டம் மாதிரி இல்ல, அவ கடல் மாதிரி. அவ பாட்டுக்கு அவ வேலையை பார்த்துக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாப்பா. அலைகள் வரும், அது தரையை தொட்டுட்டு திரும்ப போயிடும். அதே மாதிரி தான்ப்பா இதுவும். அந்த அலைய கடல் திருப்பி வாங்கிக்குது இல்ல, அப்புறம் என்னப்பா? நான் கடலா இருந்துட்டு போறேன்ப்பா. எதுக்குப்பா என்ன நீரோடையோட சம்மந்தப்படுத்துறீங்க? கவிதா, மனசாட்சிங்கிறது மனசோட வேதனை, மனசோட கற்பனை, மனசோட எல்லாம் தெரிஞ்ச ஒரு பக்கம். அந்த மனசாட்சி சொல்லுதுமா, எனக்கு சொல்லுது. அப்பா, மனசாட்சியோட வேதனை எல்லாமே உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு சொல்லுது. ஆனா எனக்கும் இருக்கு இல்லப்பா மனசாட்சி. நானும் உங்க பொண்ணு தானப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. விடுங்கப்பா. சில சில சச்சரவுகள் எல்லாம் வரும் போவும். அதையெல்லாம் பிரசாத் நான் உரிமையோட கேட்க கூடாதா? கேட்கலாமா? நீ கேட்காம வேற யாரு கேட்க போறா? அத நான் கேட்டேன்ப்பா. உங்க பொண்ணுக்கு அந்த அனுமதியை கொடுப்பீங்களா மாட்டீங்களா? என்னடா கவிதா, இப்ப நீ என் பொண்ணே கிடையாது, பிரசாதோட வைஃப். நீ என்ன வேணாலும் கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது அவனோட உரிமை, அவனுடைய கடமை. நீ செய்டா. செல்லம்மா, ஒரே ஒரு விஷயம் தாண்டா, என்னைக்கும் நீ இதிலிருந்து பின்வாங்க கூடாது. பிரசாதுக்கும் உனக்குமான உருவங்கிறது கடவுள் எழுதுனது. இந்த சத்தியமூர்த்தி எழுதுனது கிடையாது. இதோ நிக்கிறானே அருண், இவன் எழுதுனதும் கிடையாது. இதோ நிக்கிறாள என் தங்கச்சி இந்திரா, அவ எழுதுனதும் கிடையாது. இதோ உன் கழுத்துல தாலி கட்டினானே சின்ன வயசுல பிரசாத், அவன் எழுதுனதும் கிடையாது. கடவுள் எழுதுனது. அதை யாரும் மாத்த முடியாதுமா. அது ஒரு கோடு. ராமன் வாழ்க்கையிலேயே சீதாவுக்கு என்ன நடந்துச்சு, பரதனுக்கு என்ன நடந்துச்சு, லக்ஷ்மணனுக்கு என்ன நடந்துச்சு, எல்லாமே ஒரு குடும்பம் தானம்மா. நடக்குமா? ஜெயிச்சவன் யாருன்னு கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நாம பேசிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ராமன் ராவணன்.
ஆனா உண்மை என்னம்மா, சூர்பனகை அவ ஒரு முக்கியமான கேரக்டர் இல்லையா? மறந்துட்டேன் இல்ல? வாழ்க்கையில இது மாதிரி நிறைய நடக்குமா? என் பொண்ணுக்கு நான் சொல்ற அட்வைஸ் கிடையாது, ஒரு உண்மையான விஷயத்த சொல்றேன், புரிஞ்சுக்கோமா. கல்யாணங்கிறது களத்து மேடு மாதிரி. அறுவடை பண்ணலாம், விவசாயம் பண்ணலாம், எதுல நாம ஜெயிக்கிறோம் அது மட்டும்தான் முக்கியம். அப்பா போதும்பா, என்னால இனிமே தாங்க முடியாதுப்பா, தாங்க முடியாதுப்பா. போங்கப்பா. நீங்க சொல்லிக் கொடுத்து வளர்ந்த பொண்ணு பானா, நீங்க வேண்டாம்ப்பா. என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. சண்டையோ சச்சரவோ எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணு கவிதா உங்க வீட்டுக்கு வரமாட்டாப்பா. அவ இந்திராவோட மருமக. சரியாப்பா? போங்கப்பா. பிரசாத், புரிஞ்சுக்கோடா. ஏதோ ஒரு குழப்பம் நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது. நான் இனிமே அதை பத்தி பேச விரும்பல. நீதான் முடிவு பண்ணணும். நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறது என் பொண்ணு அருண். வாடா போலாம். இந்திரா வரம்மா. கவிதா, கவிதா. பிரசாத், பிரசாத். ஹலோ. வாட் a surprise. என்ன திடீர்னு என் வீட்ல வந்து நிக்கிறீங்க? அதுவும் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏன் வரக்கூடாதா? சும்மா இந்த பக்கமா ஒரு வேலையா வர வேண்டியதா இருந்துச்சு, வந்த. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, புதுமண தம்பதிகள் எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு ஒரு ஹாய் சொல்லலான்னு வந்தேன். தப்பா? ஐயோ தப்பா? நீங்க வேற. உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? அதுக்கு மேல எதுவும் கிடையாதா? ஏங்க, கல்யாணம் முடிச்சிங்களே, அதுக்கு ஒரு ட்ரீட் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல அத கூட செய்யல. நீங்களும் உங்க பிரசாத்தும். என்னதான் ரெண்டு பேரும் பிஸியா இருந்தாலும் கூட பழகினவங்கள மறக்க கூடாது. விருந்தோம்பலுங்கிறது தமிழர் கலாச்சாரம். இருங்க இருங்க இருங்க, பேசிட்டே போறீங்க. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? இப்ப சாப்பாடா இல்ல இன்னொரு நாள் ட்ரீட்டா? ட்ரீட் தான் பெஸ்ட். ஏன்னா உங்க சமையல இருந்து தப்பிக்கலாம்ல. பிரசாத்தா வாழ்நாள அடமான வச்ச வாழ்நாள் சாதனையாளர் ஆயிட்டாருல்ல. எனக்கு எதுக்கு அந்த பட்டம்? ஸ்னேகா, ரொம்ப பேசுறீங்க.
என் கை சமையல் தான் இங்க பேச்சே. ஏன் உங்க பிரசாத் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? ஏன் பிரசாத் இல்லங்க, அவரு உங்க பிரசாத். நட்பு, ஸ்நேகம் இதெல்லாம் கல்யாணத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப பிரசாத் என் ஃப்ரெண்டு கவிதாவோட ஹஸ்பண்ட். அப்போ அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு அன்பும் நேசமும் பிரசாத் மேல இருந்துச்சோ? யாருக்கு? எனக்கா? கவிதா, வேண்டாம் இந்த மாதிரி பேச்செல்லாம். பிரசாத் உங்க மாமா மகன், உங்களுக்குன்னு பிறந்தவன். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் அப்படி செஞ்சா அது துரோகம். தெரியாம இருந்திருந்தா துரோகத்தை செஞ்சு பார்த்திருப்பீங்க இல்ல? சான்ஸே இல்ல. எனக்கு அப்படி ஒரு தோணல் பிரசாத் மேல வந்ததே இல்ல. ஏதோ சின்ன வயசுல உறவு முறையோட பழகி நீங்க மாட்டிக்கிட்டீங்க பிரசாத் கிட்ட. உங்களுக்கு வேற வழி இல்ல. எனக்கு என்ன தலைவிதியா? போத நிறுத்துங்க. விட்டா பிரசாத் ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. கவிதா, ஏன் 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 கோவப்படுறீங்க? நான் சும்மா ஃப்ரெண்ட்லியா தானே சொன்னேன். மத்தபடி இதுல உள்ளர்த்த எதுவுமே இல்ல. சரி கவிதா, நான் கிளம்புறேன். நீங்க கோவப்படாதீங்க. நான் நட்பை மதிக்கிறவன். யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா? ஸ்னேகா, அது உங்களுக்கு புரிஞ்சா இனிமே பிரசாத்தை தேடி இந்த வீட்டுக்கு வராதீங்க. கவிதா, அவ செத்துட்டா. போங்க. கவிதா, நான் இதை எதிர்பார்க்கல. என்னாச்சு உங்களுக்கு? அதான் சொன்னேன்ல, செத்துட்டானு. போயிடுங்க. வாழ்க்கையில இப்படித்தான் தேவையில்லாத உறவுகளை தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு காலகட்டத்துல தேவையான யோசிக்க முடியாம, தேவையில்லைன்னு ஒதுக்கவும் முடியாம சொந்த வாழ்க்கையே சூனியமாயிடுது. ப்ளீஸ்